அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஏன்னா நாளைக்கு வீடியோ பண்ண முடியுமா பண்ண முடியாதான்னு தெரியல. நாளைக்கு ஒருவேளை ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பேசியே ஆகணும் அப்படின்னா நம்ம பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா அந்த பட்டாசு சத்தத்தில் டமார் டும்பீர்னு வச்சுக்கிட்டு அதில் வேற நம்ம பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஜெர்க் ஆகும். அதனால முன்கூட்டியே எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ரைட்டு. அப்புறம் உங்கள் ஊரில் மழையா? எங்கள் ஊரில் நல்ல மழைங்க. பொதுவாக நம்ம இப்படி தான் பேசிப்போம் இல்லையா? ஆமாம், கிராமப்புறங்களில் இருக்கிறவங்க அல்லது ஊர் சைடு இருக்கிறவங்க நம்ம பேசிப்போம். ஆமாம் நல்ல மழை தான். எப்படி ஒரு உழவு மழை இருக்குமா அப்படின்னா, இல்லை ஒரு உழவு இருக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு அரை உழவு மழை இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பேசிப்போம். ஆனால் பாருங்கள், சென்னையில் அப்படி இல்லைங்க. 1/4 மணி நேரம், அரை மணி நேரம், 3/4 மணி நேரம் மழை பெஞ்சாலே எல்லாருமே ஒரு விதமான பதட்டமான சூழ்நிலைக்கு வர்றதை சென்னையில் இருக்கும்போதே நான் பல சூழ்நிலைகளில் பார்க்க முடிஞ்சுங்க. சும்மா அப்படி உக்காந்துட்டு இருப்போம், என்னப்பா வெளியே மழை பெய்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. அவன் மழை பெஞ்சதும் தெரியாது, அதுக்கப்புறம் வெயில் வந்ததும் தெரியாது. சரின்னு சொல்லி வீட்டுக்கு போகலாமேன்னு சொல்லி இப்படி ஆஃபீஸ்லேருந்து இறங்கி இப்படி போனால் தண்ணி நிற்கும். அடக்கொடுமைய அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். அதுக்கப்புறம் மெல்ல அது வடியும். மறுபடியும் சென்னையில் மழைங்க. சென்னையில் மழை எந்த அளவுக்கு மழை, வீட்டுக்குள்ளே தண்ணி போயிருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஏரியாவில் கழிவு நீர்லாம் வந்து ஏரியாவுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பிரச்சனை. அதுக்கப்புறம் அங்கங்கே சாலைகளில் தண்ணி தேங்கி நின்று ரோட்டில் நடக்க முடியாமல் சங்கடம் அப்படின்றதெல்லாம் நேற்றுலேருந்து நியூஸில் போட்டுட்ருக்குறாங்க. பெரிய பயங்கரமான மழைலாம் இல்லை, சுமாரான மழை. இந்த நேரத்தில் டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வரலாம், ஆமாம் அந்த 4000 கோடி பேக்கேஜ் என்னாச்சு? மேயர் பிரியா அடிக்கடி சொல்லுவாங்களே, 4000 கோடிக்கு நாங்கள் பேக்கேஜ் போட்டிருக்கோம், இதுக்கு இந்த பேக்கேஜ், அதுக்கு அந்த பேக்கேஜ்லாம் சொல்லுவாங்களே அப்படின்ட்டு. அந்த பணிகள் இன்னும் நிறைவடையவில்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நிறைவடைந்து விட்டது. 99.99 விழுக்காடு நிறைவடைந்து விட்டது. அப்புறம் ஏன்பா தண்ணி வருது, அப்புறம் ஏன் தண்ணி நிற்கிது, அந்த வடிகால் ஏன் இந்த அளவுக்கு வேகம் இல்லையே, ஏன் வடிய மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதான் சொல்கிறேனேங்க, 99.99 விழுக்காடு நிறைவடைந்து விட்டது. மீதி இருக்கிற அந்த 0.1% என்னைக்கு முடிவடையுதோ அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிங்கப்பூர் ரிசல்ட் உங்களுக்கு வந்து இங்கே சென்னையில் கிடைக்கும். அது வரைக்கும் ஒரு மாதிரி கச்ச கச்ச கச்சன்னு தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். சரி, எப்பப்பா அந்த 0.1% முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது எங்களை நம்பி நீங்கள் 2021 ஓட்டு போட்டு 5 வருஷம் ஆட்சியை கொடுத்துட்டீங்க. இப்போ நாங்கள் 99.99% முடிச்சிட்டோம். இப்போ எங்களை நம்பி மீண்டும் நீங்கள் 2026 ஓட்டு போட்டு இன்னொரு 5 வருஷம் கொடுத்தீங்கன்னா, கையை கொடுத்தீங்கன்னா அந்த 0.1% முடிச்சு பூரா சிங்கப்பூர் மாதிரி மாற்றி போடுறோம், கிளீனாக மாற்றி போடுறோம், போடுங்கப்பா போடுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் அடுத்து வரப்போகிறோம். நீங்களும் போடுறீங்க. ஆமாம், போட்டு சிங்கப்பூர் மாதிரி சென்னையை மாத்திரம் 2026 மறுபடியும் நம்மளுக்கு மேயராக பிரியா அவர்களே வரணும். அந்த மாதிரி ஏதாச்சும் சட்டத்தில் இடம் இருக்குதான்னு தெரில. அவங்க தான் வேணும், நான் ஏட்டையாக கூட தான் போவேன் அப்படின்னு ஒரு காமெடியில் சொல்கிற மாதிரி சென்னைக்கு வந்து மேயர்னா அது பிரியா அவர்கள் தான் இருக்கணும், சேகர் பாபு அவர்களுடைய மேற்பார்வையில் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் வந்து என்னுடைய வேண்டுகோளாக சென்னை வாசிகள் சார்பாக வைத்துக் கொள்கிறேன். இதற்காக சென்னை வாசிகள் என்னை வாழ்த்த வேண்டாம் என்றும் கூறிக்கொள்கிறேன். சரி, ரைட்டு. வாழ்த்தெல்லாம் எதுக்கு விடுங்க, நம்மளால் முடிஞ்ச உதவி தானே. ரைட். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, எங்களுடைய தோழர் திருமாவை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்குது. இருங்க, 2 நாளாக ஒரு பயங்கரமான வைரலுங்க ஒரு வீடியோ. நல்ல பிளாக் பேக்ரவுண்டில் வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு ராசா அவர்கள் உரை ஆற்றுகிறார். அப்ப தருதலை தலைவர்கள் தவறான தத்துவம் எங்கே போய் நிற்கும் இந்த சமூகம்? அதாவது இன்னைக்கு ஊரில் வந்து நாட்டில் இருக்கக்கூடிய, அதாவது நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கொள்கைனா என்னன்னு தெரியல, ஒரு கட்சினா என்னன்னு தெரியல, ஒரு தலைவன்னா என்னன்னு தெரியல. ஆனால் தலைவன் ஒழுங்கா இருந்தால் தானே கட்சியில் இருக்கிறவங்க ஒழுங்கா இருப்பாங்க. தலைவனே தற்குறியா இருந்தால் எப்படி விளங்கும்? ஒரு கொள்கை தெரியுதா அப்படின்ட்டுலாம் பேசியிருந்தாரு. அருமையான பாயிண்ட்ல அவர் பேசும்போது நம்மளுக்கு ஆமாங்க 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 அப்படின்ற மாதிரி கேட்கணும் போலவே இருந்துச்சு. டக்குன்னு அந்த வீடியோ பார்த்துட்டு இப்படி ஸ்க்ரோல் பண்றேன், இன்னொரு வீடியோ வந்து கண்ணில் மாட்டுதுங்க. எனக்கு ஒரு ஆசை, ஐயா இன்ப ஐயாவையும் அடுத்து முதலமைச்சர் ஆக்கிட்டு. அப்ப தருதலை தலைவர்கள் தவறான தத்துவம் எங்கே போய் நிற்கும் இந்த சமூகம்? வேற மாதிரி, அதாவது 75 வருஷமா கொள்கையை போட்டு திணிச்சு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ப்ராடக்டை உருவாக்கி இருக்கிறாங்க. எப்படி பயங்கரமான கேடரா? இந்த மாதிரி கேடர்ஸ் வந்து பல மாதிரி இருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப டீசெண்டான கேடரு. இன்னும் பல வெரைட்டியில் உங்களுக்கு நம்ம காட்ட முடியும். அப்படி ஒரு கட்சி. சரி, முக்கியமான மேட்டர் நம்ம தோழர் திருமாவர்களுடைய விஷயத்துக்கு வந்துடுவோம். அவர் நேற்று ஒரு விஷயம் பேசியிருக்காருங்க. அதாவது ரொம்ப சென்சிட்டிவாக சிறுத்தைகளுடைய கண்ணை பார்த்து, இங்கே பார், நான் பண்ணுறேன்னா ஒரு காரணமாக தான் பண்ணுவேன், அதில் பல விஷயங்கள் இருக்குது, சும்மா அவசரப்பட்டுட்டு ஆளுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்ற அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். என்ன அட்வைஸாக இருக்கும், எது பற்றி? இது மாதிரி முறைச்சி பார்த்தா யாரையும் நீங்கள் தாக்கக்கூடாது, ஒழுக்கமாக நடந்துக்கங்க, அரசியல் படுத்தப்பட்ட கூட்டம் மாதிரி நடந்துக்கங்க,
கூட்டத்தில் வந்தால் கம்பி தூக்கிட்டு போகாதீங்க, அதுக்கு நான் தான் அபராதம் கட்ட வேண்டியது இருக்குது, இப்படி ஏதாச்சும் சொல்லுவாரா அப்படின்னா அது இல்லை. இது இன்னும் முக்கியமான ஒரு பாயிண்ட். நாம் திமுக கூட்டணியை விட்டு வெளியே வந்தோமானால் ஒரு பையன் நம்மளை சீண்ட மாட்டான், பேச மாட்டான், ஒரு ஆள் கூட பேச மாட்டான். சில பேர் நல்ல ஆள்னு சொன்னாலும் சொல்லுவான், திருமாவளவன் இப்பதான் நல்ல முடிவு எடுத்திருக்கிறாரு, வெரி குட், சபாஷ். அவங்களோட நோக்கம் என்னவென்றால் அந்த கூட்டணியை பலவீனப்படுத்துவதற்கு யாரையாவது ஒருவரை சீண்டி ஆத்திரமூட்டி திமுகவுக்கு எதிராக செயல்பட வைத்து வெளியேற வைப்பது அல்லது வெளியேற்ற வைப்பது. உங்களுக்கு புரிகிறதா? இதுதான் அரசியல். நீங்க எல்லாம் சமூக வலைத்தளங்கள்ல கண்டபடி பேசக்கூடாது, எழுதக்கூடாது, உணர்ச்சி வயப்படக்கூடாது. தேர்தல் நெருங்க நெருங்க கவனமாக இருக்க வேண்டும். எவனாவது ஏதாவது உளறிக் கொண்டிருக்கட்டும், அதை பொருட்படுத்தவே வேண்டாம், என்ன வேணாலும் சொல்லட்டும், அது ஒன்றும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போவதில்லை. அதாவது தோழர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க பாரு, நம்ம வந்து திமுக கூட்டணியில அசிங்கப்படுத்தப்படுறோம், அவமானப்படுத்தப்படுறோம், கேவலப்படுத்தப்படுறோம், துக்கப்படுத்தப்படுறோம், துயரப்படுத்தப்படுறோம், இந்த மதங்கொண்ட யானையை மண்டி போட வச்சு மானபங்கப்படுத்துறாங்க, ஒரு சினங்கொண்ட சிறுத்தையை சிறைச்சி சிறங்கு வர வச்சிடறாங்க, கருந்தேருடைய கொடுக்க கேவலம் கத்தியை வச்சு கட் பண்ணிடுறாங்க, இப்படின்னு நம்மளை பத்தி பல பேர் வந்து உசு பேத்துவான், தூண்டி விடுவான், நம்மளை வந்து நம்மளுடைய சுயமரியாதையை சீண்டி பார்ப்பான். இப்படிலாம் அசிங்கப்படுத்துறாங்க, இன்னும் அந்த கூட்டணியில் இருக்கணுமா? வேங்கை வயலில் உங்களையே குற்றவாளி ஆக்கிட்டாங்க, இன்னும் அந்த கூட்டணியில் இருக்கணுமா? இவங்க கூட கூட்டணியில் இருந்துக்கிட்டு உள்ளூரில் வீசிக்கால ஒரு கொடி கூட ஏற்ற முடியல. அப்படி ஏத்தனீங்கன்னா உள்ளூரில் இருக்கிற திமுககாரன் ஒரு ஏற்றிடுறான். அப்படின்னும் போது என்னத்த பண்றது நம்ம அப்படின்ற மாதிரிலாம் நம்மளை கேவலப்படுத்துவாங்க. டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க. நாம் திமுக கூட்டணியை விட்டு வெளியே வந்தோமானால் ஒரு பையன் நம்மளை சீண்ட மாட்டான். அதான் மேட்ரு. இந்த பாயிண்ட்டை வந்து சிறுத்தைகள் கப்புன்னு கேட்ச் பண்ணிக்கங்க, ரொம்ப முக்கியம். திமுக கூட்டணி விட்டு வெளியே வந்தோம், நம்மளை ஒரு பையன் சீண்ட மாட்டான். இப்போ என்னையெல்லாம் வந்து நீங்க வியந்து பார்க்குற, அண்ணாந்து பார்க்குற அரசியல் ஆளுமை அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்கல்ல, நான் வெளியே வந்தேன்னா ஒரு பையன் சீண்ட மாட்டான். அதுதான் ரியாலிட்டி. வருங்கால பிரதமரே, நாளைய பிரதமரேன்னு சொல்லி பேனர்லாம் வைக்கிறீங்கல்ல, 2026 இல்ல 2031 நாற்காலி எங்களை தேடி வரும் அப்படின்லாம் சொல்லி வசனம் பேசுறீங்கல்ல, அதான் தமாசு. இப்ப நான் சொல்றேன் பாரு, இதுதான் ரியாலிட்டி. எது? திமுக கூட்டணி விட்டு வெளியே வந்தா ஒரு பையன் நம்மளை சேர்ந்த மாட்டான் அப்படின்னு சொல்லி சிறுத்தைகளுக்கு பாடம் எடுத்துட்டு இருக்கிறாரு தோழர். ரைட்டு தான் இருக்கலாம், திமுக கூட்டணி விட்டு வெளியே வந்தா ஒரு பையன் சீண்ட மாட்டான் அப்படிங்கிறது உங்களுடைய ஒரு பார்வையா இருக்கலாம் தோழர். நான் என்ன கேட்கறேன், இப்ப திமுக கூட்டணியில தானே இருக்கிறீங்க, திமுக உங்களை மதிக்குதா? திமுக உங்களை சீண்டுதா? அதை பாருங்க முதல்ல. வெளியே போனா இன்னொரு கட்சிக்காரன் நம்மளை மதிப்பானா, நம்மளை சீண்டுவானா அப்படிங்கிறதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத கற்பனை. அது வெளியே போய் பார்த்தாதான் தெரியும். ஆனா உள்ள இருக்கும்போதே நம்ம நிலைமை என்ன அப்படின்னு ஒரு கேள்வி டக்குன்னு கூட்டத்தில் இருக்கிற சிறுத்தை பார்த்து கேட்டுருச்சுன்னா சங்கடமா போயிடும் இல்லையா தோழர்? அதாவது தோழர் என்ன கணக்கு போடுறாரு அப்படின்னா, இப்போ திமுக கூட்டணி விட்டு வெளியே வர்றது ஒரு மேட்டர் இல்லைப்பா, வந்துடலாம், வெடுக்குன்னு பிடிங்கிட்டு வந்துடலாம், ஸ்ட்ராங்கான பேக்கப் இல்லையே, எங்கே போகிறது? அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ நம்ம கிட்ட பாருங்க, இப்போ ஒரு 4 எம்எல்ஏ இருக்குது, 2 எம்பி இருக்குது, இதை வச்சு என்னத்தை கிழிச்சிட்ட, என்னத்தை சாதிச்சிட்ட, என்னத்தை பெருசா வந்து பட்டியல் சமூக மக்களுக்கு பண்ணிட்டீங்க, என்னத்தை பெருசா வந்து எஸ்சி எஸ்டி மக்களுக்கு நீங்க பண்ணிட்டீங்க, உங்களை நம்பி வாக்களிச்ச மக்களுக்கு நீங்க என்னத்தை பெருசா கிழிச்சிட்டீங்க அப்படின்லாம் பல பேர் நம்ம கிட்ட கேள்வி கேட்கறாங்க. பதில் சொல்ல முடியல தான். ஆனா இந்த 4 எம்எல்ஏ 2 எம்பி இருக்கிறதுனால நம்மளால சில வேலைகள் பண்ண முடியுதா இல்லையா? இப்ப ஏர்போர்ட் மூர்த்தின்னு ஒரு ஆளு சும்மா மேடை போட்டு நம்மளை வந்து ஏகப்பட்ட விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாப்புல, திமுக கொத்தடிமையை போட்டோம், திராவிடத்துக்கு கொத்தடிமையை போயிட்டோன்னு சொல்லி விமர்சிட்டு இருந்தாப்புல. அது போக ஊரா போயிட்டு கூட்டம் நடத்திக்கிட்டு பறையர் சமூக மக்கள் கிட்ட நாங்க விழிப்புணர்வு ஏற்படுத்துறோம் அப்படின்லாம் சொல்லி பண்ணிட்டு இருந்தாப்புல. நம்ம அரசியலுக்கு ஏகப்பட்ட இடையூறு பண்ணிட்டு இருந்தாப்புல. என்ன பண்ணோம்? டிஜிபி ஆபீஸ் வாசல்லையே வச்சு பண்ணமா? அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? நாமளே அடிச்சு போட்டு நாமளே தூக்கி உள்ள வச்சோமா? குண்டாசுல போட்டோமா? இதெல்லாம் எப்படி சாத்தியப்பட்டது? இந்த 4 எம்எல்ஏ 2 எம்பி அப்படிங்கிற இந்த அதிகாரம், திமுக கூட கூட்டணியில் இருக்கிறதுனால கிடைச்ச இந்த அதிகாரத்தின் மூலமா தான் இந்த மாதிரியான சாதனைகள் செய்வதற்கு நமக்கு சாத்தியப்பட்டது. இப்போ ஒண்ணும் இல்லை, நம்ம கார்ல போறோம், போகும்போது ஒரு ஸ்கூட்டியில முன்னாடி போன வண்டியில நம்மளே போய் உரசிடுறோம், அல்லது வந்து எதாச்சும் உரசிடுது. அதுக்கப்புறம் அந்த அந்த வழக்கறிஞர் மேலேயே நம்ம ஒரு தாக்குதல் நடத்தி கும்முன்னு கும்மி கொதறி தூக்கி போட்டு கேஸையும் அவங்க மேலே போடலையா? இதெல்லாம் எப்படி சாத்தியப்பட்டது? எப்படின்னா இந்த அதிகாரம், இந்த பவர் நம்ம கிட்ட இருக்கிறதுனால தான் சாத்தியப்படுது. இதெல்லாம் இல்லாம நம்ம வெளியே போனா ஒரு பையன் மதிக்க மாட்டான், ஒரு பையன் சீண்ட மாட்டான். அப்ப இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணிட்டு இருக்கணும். ஊர்ல வந்து ஒரு மாதிரி அப்படியே அப்படி சுத்தணும் அப்படின்னா நமக்கு இதெல்லாம் தேவை அப்படின்னு நம்ம தோழர் வந்து சிறுத்தைகளை உட்கார வச்சு பாடம் எடுக்கிறாரோ அப்படின்னு தோணுது. தோழர் சொல்றதுல ஒரு லாஜிக் இருக்கத்தான் செய்யுது, புரியுது தோழர். ஆனா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஹார்ஷ் ரியாலிட்டி ஒன்று சொல்றேன். 2026
நீங்க சொல்றீங்க திமுகவை விட்டு வெளியே போனா ஒருத்தவங்களை சீண்ட மாட்டாங்க, ஒருத்தவங்க உங்களை மதிக்க மாட்டாங்கன்ட்டு. திமுக கூடயே கண்டினியூ பண்ணீங்கனாலும் 2026 தேர்தலில் அவங்க கிட்ட நீங்க போராடி 6 சீட்டு வாங்கினாலும் சரி, 4 சீட்டு வாங்கினாலும் சரி, 8 சீட்டு வாங்கினாலும் சரி, போட்டி போடுற இடங்களிலெல்லாம் 3வது இடத்துக்கு தள்ளப்படுவீர்கள் என்று கருத்து கணிப்புகள், கள நிலவரங்கள் சொல்லுகின்றன தோழர். அதனால திமுகவோடையே இருந்தாலும் கூட 2026க்கு பிறகு நம்மளை ஒரு பய சீண்ட மாட்டான் அப்படிங்கிற மாதிரியான தகவலும் வருது. கொஞ்சம் அலர்ட்டா இருந்துக்கங்க. அடுத்த 3 மாசம் 4 மாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்ணை மூடிட்டு அப்படியே திமுக கூட்டணியில் கண்டினியூ பண்ணலான்ற முடிவுக்கு போயிட்டு 26க்கு அப்புறம் காணாமல் போயிடாதீங்க தோழர். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.